வணக்கம் மேடம். வணக்கம். அண்ணா பல்கலை விவகாரத்துல மாணவி பார்த்தீங்கன்னா, பாலியல் கொடுமை சம்பந்தமாக ஞானசேகரன்ற நபரை கைதுலாம் பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவுல நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது பேராசிரியரே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை செய்ததா கைது நடவடிக்கை பாஞ்சிருக்கு. பின்னணி என்ன மேடம்? உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க குறிப்பிட்டீங்களே, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து ஒரு பேராசிரியர் மீது, அங்கு பணிபுரியும் பேராசிரியர் மீது ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் அளித்து அந்த புகார் மேல நடவடிக்கை பாய்ந்திருக்குன்னு. இது வந்து என்ன அர்த்தம்னாக்க, வந்து புல்லை வளர்க்குறோம் ஆடு சாப்பிட்றதுக்குன்னு, அந்த புல்லையே வேற யாரும் மேய்ஞ்சிட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான் வந்து ஒரு பேராசிரியருங்கிறவர் டீச்சர் ப்ரொஃபஷன்ங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் வாங்க, உன்னதமான ப்ரொஃபஷன் வாங்க. மக்களுக்கு, அதாவது அங்கே படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கு நேர்மை, நாணயம், ஒழுங்கு, கட்டுப்பாடு எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் ஸ்கூலுங்கிறது ஆரம்பிச்சு அதுக்கு தான் அனுப்புறாங்க குழந்தைகளை. 1ஆவதுலேருந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்லாட்டா வீட்டிலேயே நம்மளே பாடம் சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா? அவங்கள்ட்ட கட்டுப்பட மாட்டாங்க, ஒழுங்கு வரணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் அமைக்கிறாங்க. காலேஜ் லெவல்ல எல்லாம் இந்த பிராக்டிக்கலுக்கான லெபார்டரி இதெல்லாம் வைக்கணும் தான், பரிசோதனை கூட எல்லாம் வைக்கணும் தான் ஆரம்பிச்சு கல்வி நடைபெற்றிருக்கு. அந்த இடத்துல போய் ஒழுங்கீனமா வந்து ஒரு பேராசிரியரே நடக்கிறாருனாக்க, இது எந்த விதமான ஒரு புரிதலை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போற? தமிழகத்துல மட்டும் இல்ல அப்படின்னு, தமிழகத்துல மட்டும் தானா அடுத்து 4 கேள்வி கேட்பாங்க இந்த திமுகவை சேர்ந்தவங்க. தமிழகத்துல தான் நிறைய நடக்குது. அதனாலதான் இங்க முதல்ல தமிழகங்கிற வார்த்தையை சொன்னோம். குழந்தைய விடுறதில்ல, பிறந்த குழந்தைய கூட விடுறதில்ல. அந்த அளவுக்கு காம வெறியர்களா இருக்காங்க. இதெல்லாம் தலை தூக்கினதுடைய காரணம் என்ன? போலீஸுடைய காவல்துறையோட இறையாண்மையில இயலாத செயல் நடந்துட்டு இருக்கு. காரணம், முதல் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அந்த முதலமைச்சராக இப்ப பொறுப்பு முதலமைச்சர் அவரை பத்தி பத்திரமா காக்கிறது, இதுலதான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. பொதுமக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்கிட்டு அவங்க என்னைக்குமே கவனிச்சது இல்லை. இதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நடக்கணும் தான் ஆசைப்படல. ஒரு கேள்வி வைக்கிறோம், அவங்க குடும்பத்துல பெண்களுக்கோ அவங்க பேர் என்ன, அவங்க மனைவிகளுக்கோ நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க காவல்துறை? நான் கேட்கறேன், என்ன இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இந்த மாதிரிலாம் வந்து இந்த புதர்ல இருக்கு, இந்த இடத்துலலாம் செக்யூரிட்டி இல்லை, வயசான செக்யூரிட்டி இருந்தாங்க, லைட் வெளிச்சம்லாம் கம்மியா இருக்கு, இந்த மது சுவர்லாம் சரியா கட்டல, அதனால குதிச்சு போலாம் அப்படி இப்படிலாம் முதல் வழக்குல பேசப்பட்டது. இன்னைக்கு ஞானசேகரன் வழக்குல 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்குல. ஆனால் அதற்கு கூட ஒரு அந்த அசிங்கமான செயல்ல ஒரு புகழ் தேடியது திமுக. எப்படி 1 வருஷத்துக்குள்ள நாங்க இது கேஸை நடத்தி வழக்கை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். அது செய்ய வேண்டாங்க. புதிய குற்றவியல் சட்டத்துல அப்படிதான் இருக்கு, செஞ்சுதான் ஆகணும். அதனால தான் நீதித்துறை அந்த வேலையை செய்து முடித்தது. அதுக்கு அல்ப புகழ் தேடின ஸ்டாலினை வன்மையா கண்டிக்கிறோம். அடுத்தது இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்குல அங்க வந்து பணிபுரிய கான்ட்ராக்ட் வேலை செய்யற ஒருத்த உள்ள பூந்து அவன் தைரியமா பண்றச்ச பேராசிரியர் பண்ண மாட்டாங்க. ஏங்க, இன்னைக்கு சிண்டிகேட் மெம்பர் யாரு? முதல்ல ஒரு பீரியட்ல வந்து துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின், தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கும் எக்மோர் எம்எல்ஏவாக பரசுராமங்கிற ஒரு அட்வொகேட். அவர் வந்து திமுக சார்பில் சிண்டிகேட் மெம்பராக. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது? உங்களதான் கண்காணிக்கிறது இல்லையா? அங்க காவல்துறை உங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்க, எல்லா இடத்துலயும் சிசி கேமரா இருக்கு. அப்ப சிசி கேமராவோட மெயின் சர்வர் எங்க இருக்கு? ரிஜிஸ்ட்ராருடைய அந்த பதிவாளருடைய ரூம்ல கட்டுப்பாடுல இருக்கு. அவர் பாப்பாரு. அப்புறம் மத்தியானம் ராத்திரி வீட்டுக்கு போயிட்டானாக்க இந்த ரெக்கார்டிங் ரன் ஆகும், அவருடைய செல்லி கனெக்ட் ஆகும். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க எல்லாம் உடந்தையா இருக்கிறனால தான் நடக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்களே, கொள்ளை அடிக்கிறதுல உனக்கு ஒரு 20% கட்டிங்னு, அந்த மாதிரி கட்டிங். அதுக்கு ஏங்க, இந்த மாதிரி ஒரு பெண் ஆசிரியரை பத்தி ஒரு காலேஜ்ல வந்து இந்த மாதிரி பண்ணி ஆளுநருக்கு தொடர்பு பண்ணதான் வந்து ஒரு குற்றவியல் போச்சு. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, காத்துல பறந்து போச்சு. அந்த ஒரு பெண் பேராசிரியர் பத்தி இன்னைக்கு இந்த பேராசிரியர் பத்தி வருது. இந்த பேராசிரியர் வந்து இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, பல பெண்களுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசியில இருக்கிற மெசேஜஸ் கொடுக்கறது, நேராக தொந்தரவு பண்றது, இப்படி பல ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் மக்கள் வந்து முயற்சி எடுத்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்காத காரணம், திமுக ஆட்சி அவங்க கையில இருக்கிற தொடர்பு, இவங்களுக்கு இருக்கிற தொடர்பு. இதுல கூட ஞானவேல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அதையும் பாருங்க. இது ஞானசேகரன், இதுல ஞானவேல். அப்ப இவர் எங்க போய் ஓடி ஒளிகிறாரு? தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஓடி ஒளிஞ்சிருக்காரு. அவர் கோட்டூர்புரத்துல இந்த அண்ணா கேம்பஸ்லயே வீடு கோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட தங்கறதுக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய வீரியம் இந்த செயல்பாடுல இருக்கும் பாருங்க. தங்கறதுக்கு இடம் நினைச்ச போது இந்த கேம்பஸ்குள்ள எப்ப வேணா சுத்தலாம். ராத்திரி 12, 1 மணிக்கெல்லாம் குடும்ப குளத்துல இருக்கு, குழந்தை குட்டி இருக்கு. இந்த மனுஷன் என்ன, அந்த பொண்ணை வந்து தன்னுடைய ஒரு பெண்ணா பார்க்க தெரியலையா அவருக்கு? 50 வயசுக்கு வெக்கமா இல்ல? அவங்க குடும்பத்தை நான் கேட்கறேன், உன் பொண்ணை வந்து இது மாதிரி இன்னுத்த பண்ணி சும்மா இருப்பாங்க, மனைவிக்கு கேள்வி வைக்கிறோம். அப்ப அவங்க மனைவிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடத்திருப்பாருங்கிறது அடுத்தது பார்ப்போம். இப்ப இவர் என்ன பண்றாரு? போய் ஓடி ஒளிகிறாரு. தலைப்படையை வச்சு கண்டுபிடிச்சு கைது செய்தாங்க. ஏன் இவ்வளவு கைது செய்தாங்க தெரியுமா? சீக்கிரம் இப்ப திமுக வந்து ஆட்சியில இல்ல, பொறுப்பு ஆட்சிதான். அதான் தேர்தல் ஆணையத்தின் நேர்முக கட்டுப்பாடில் பணி செய்கிறது காவல்துறை.
அதனால இந்த வெற்றி வந்து யாருக்கு சேரும்னாக்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் சேரும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய நேர் கண்காணிப்புல இருக்கிறதுனால தான் உடனே கைது பாய்ந்தது. இல்லாட்டாக்க இதுக்கு டிங் டாங்கிற மாதிரி டீலாங்கிற மாதிரி டீலா பண்ணியிருப்பாங்க திமுக அரசு. அது இதே வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட எடுத்திருக்க மாட்டாங்க, இழுத்தடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாணவிய தலைவணங்கிறோம் சரியான சமயம் பார்த்து தேர்தல் கமிஷனுடைய அதிகாரத்தில் இருக்கும்போது கொடுத்து சிக்க வச்சுட்டாங்க காவல் ஆணையரை. இல்லாட்டா இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த இவர் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்தாங்க ஞானசேகரன் போது, அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துட்டு அதை மூடி டஸ்ட்பின்ல போட்டுப்பாங்க. ஆனால் தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுல இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ணிக்க முடியல. உடனே வந்து பேப்பர்லாம் நியூஸ்ல எல்லாம் வருது, தேர்தல் ஆணைய கண்டுகாலிது, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லி டக்குனு ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டு இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் தேர்தல் ஆணையமும் அதாவது மத்திய அரசு கட்டுப்பாடுல இயக்கிறத தான் இதுக்கெல்லாம் முடிவு வருமா பொதுமக்களுக்கு அவங்க செய்யற குற்றங்களுக்கெல்லாம்? அதுக்கு முன்னாடி முடிவு வரைக்காதா? அப்ப எதுக்கு இவங்க மக்கள் மன்றத்துல போய் நின்று ஆட்சி புரியணும், எனக்கு வாக்களிங்க, உங்கள் நலனை பாதுகாக்கிறேன், சேவர்களா இருக்கேன்னு சொல்லி நிக்கிறாங்க? இப்பயாவது புத்தி வருமா தமிழ் பெண்களுக்கு? நான் கேட்கறேன், தமிழ் பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் முருகை தொகையை மீதி கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து 9000 ரூபாய் கொடுத்தாரு, நன்றி சொல்லுங்க. 9000 ரூபாய் கொடுத்தது 9000 பெண்களுடைய வாழ்க்கையை சீரடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு தோராயத்துக்கு 9000 சொல்றேன். அப்ப 9000 பல பெண்கள் அவங்க இது என்ன ஆகுது? உங்க வீட்டு குழந்தைங்க உங்களை போல நம்மளை போல இருக்க பெண்களை தானே கற்பழிக்கிறாங்க. புத்தி வேணாம் இவங்களுக்கு? பணமே வந்து கற்பு கொடுத்துருமா, உயிரை கொடுத்துருமா? சிறு சிறு குழந்தைகளை கொல்லப்படுறாங்க, அது பெண் குழந்தைகள். நம்ம ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை கரு சிதைவு செய்யறத ஸ்கேன் பண்ணி கரு சிதைவு செய்து குற்றமா கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு இந்தியாவில ஒரு சட்டம். அப்படி இந்த அளவுக்கு பெண்களுக்கு சேலத்து பக்கத்துல தான் சிதைச்சாங்கன்ட்டு. இப்ப இந்த குழந்தை பெண்ணா பிறந்து கூட அந்த பொண்ணுக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல, மாட்சிமை இல்ல, காத்துல பறக்க விடப்படுது. இதை மறுக்குமா திமுக அரசு மட்டும் பண்ணிட்டு இருந்தே பார்த்தா இப்ப திமுக அரசு போனதுக்கு அப்புறம் தைரியமா பண்றாங்க, ஆனா சிக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை கண்காணிப்புல அந்த அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் இருக்கிறதால. இல்லாட்டா அரசு அதிகாரிகள் தூக்கி போட்டுட்டு அமைச்சர் சொல்லிட்டாங்க, அங்கேயிருந்து பிரஷர் வந்ததுங்க, இங்கேருந்து பிரஷர் வந்ததுங்க, நாங்கள் கூப்பிட்டவங்க வீட்டுக்கு அமைச்சிட்டோங்க, அப்புறம் பெரிய போராட்டம் நடந்ததுங்க, அதனால கைது பண்ணாங்க, அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை, உடனே கைது நடவடிக்கை வருது. இது குறித்து முதல்ல ஞானசேகரனுடைய மேட்டரை கையில எடுத்து செஞ்சது தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் முன்னாள் பெரிய காவல் அதிகாரியா இருந்ததுனால நுணுக்கமாக பளிச்சுன்னு அடிச்சாரு, தப்பிக்க முடியல, மாட்டிக்கிட்டாங்க. இப்பயே அவர் தான் வந்து ஒரு மெசேஜ் ட்விட்டர்ல எல்லாம் முகநூல்லாம் போடுறாரு. இந்த மாதிரி இவங்க தாக்கி 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 பண்ணாலும் எந்த அறிவு வரப்பல நம்ம சமூகம் தான் திருந்தணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆட்சியாளர்களை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, இன்னும் ஒரு 25 நாள் தான் கையில இருக்கு, புத்தி மாதிரி பேதலிச்சு பண்ணாங்க. அப்ப தெரியும் அவங்களுக்கு இன்னும் எத்தனை பெண்களுடைய உயிர் போகுது, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை போறதுன்னு. ஏங்க அந்த பெண்ணுக்கு இப்ப தைரியமா கொடுத்துருக்காங்க, அந்த பெண்ணோட சமாதாரத்தை ஒரு ஆண் வந்து முன் வந்து கல்யாணம் பண்ணிப்பானா? பண்ணிக்கிட்டா கூட இந்த பெண்ணை நிம்மதியா வாழ விடுவானா? இந்த திமுக பண்ணாங்களே, ஐச்சாட்டியம் பண்ணாங்களே, அதாவது பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரம், மணிப்பூர்ல இருந்து மெழுகு வச்சு தூக்கி அந்த அக்கா கனிமொழி அவர்களே இன்னைக்கு போராட்டம் நடத்துறதானே காவல்துறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களே, முன்காலத்து பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் கட்சி கேட்கறாங்க, போராட்டம் நடத்துறாங்களா? அதுக்கு பதில் சொல்றதில்ல. இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ற, இந்த அக்காவுக்கு வந்து இப்ப திருப்பி வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் நின்று தான் முன்னுக்கு வந்து இங்க மக்களை காக்கணும். ஏன் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த 12வது படித்த மாணவனுடைய மானத்தை காப்பாற்ற முடியாம அதோட கேவலமா அதை சேர்ந்த ஒரு நகைச்சுவை நடிகர் தன்னை சொல்லிக்கிற அந்த பொண்ணு ஏன் டார்ச் எடுத்துன்னு போறான்? இவர் சொல்றாரு, இவர் பொண்ணு உங்க வீட்டு குடும்பத்தை காப்பாத்துறது, இவர் ஏங்க பாலியல் தொந்தரவு பண்ணி ஒரு பத்திரிகையாளர் பெண்ணை, அவன் பேரை சொல்ல விரும்பல, இன்னைக்கு வந்து அவர் தண்டனை பெற்று அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல போய். இவர் போய் பேசுறாரு டார்ச் எடுத்துன்னு போலையா? இதுதான் திமுகவினுடைய செயல்பாடுகள். வருங்காலத்துல இன்னைக்கு இதுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை. அது கண்காணிப்பில் இருக்கிறதா உடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை புரிஞ்சு கொண்டு மக்கள் வந்து உடனே அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு பண்றது இல்லாம ட்ரையலை 3 மாசத்துக்குள்ள முடிச்சு அந்த கயவனுக்கு 40 வருஷத்துக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்ல மரண தண்டனை கூட வாங்கி கொடுக்கணும். ஒரு தடவை மரண தண்டனை வாங்கி கொடுத்தாதாங்க இந்த குற்றங்கள் குறையும். அந்த பச்சையில குழந்தை, அந்த தாய், அப்பா எல்லாரையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய போராட்டம் நடத்துறதுக்கு அப்புறம் தான், அதுவும் தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கைதி அந்த பைக்கை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி கைது பண்ணாங்க அவனையும் முனீஸ்வரனையும். இப்படியாக தேர்தல் ஆணையம் எப்பொழுதும் நிரந்தரமா இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? நாங்க கேட்கிறோம். தேர்தல் ஆணையம் இருந்தால் தான் கைதா, இல்லாட்டி கிடையாதா? என்ன அர்த்தம் இது? மக்களுடைய வாழ்க்கையை கணிக்காத இந்த திமுக எந்த அதிமுக சொல்லி எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்றுக்கூடாது. சமூகத்தை கொலை செய்யும் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அடிச்சு விரட்டணுங்கிறத கோரிக்கையை முன்னிப்போ கண்ணைகளாக மாறணும். பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். கண்ணைகளாக மாறினாதான் இந்த கயவர்கள்லாம் அடங்குவாங்கிறத பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.